தென்னிந்தியாவில் அதிகம் பார்க்கப்பட்ட 2 நிகழ்ச்சிகளான பிக் பாஸ் கன்னடா சீசன் 12 மற்றும் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக முடிவடைந்தன. கடந்த 1 மாதமாக கடினமான பணிகள், உணர்ச்சி கொந்தளிப்பு ஆகியவற்றுக்கு பிறகு தகுதியான வெற்றியாளர்கள் கோப்பையை உயர்த்தி சீசன் முடிந்தது. பிக் பாஸ் கன்னடா சீசன் 12இன் வெற்றியாளராக கிச்சா சுதீப் கில்லி நட்டாவை அறிவித்தார். அதே நேரத்தில் விஜய் சேதுபதி பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 கோப்பையை திவ்யா கணேஷிடம் கிராண்ட் ஃபினாலேயில் வழங்கினார். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஐ திவ்யா கணேஷ் வென்றார். இதற்கிடையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 நடிகை திவ்யா கணேஷ் வெற்றியாளருக்கான கோப்பையை வென்றதுடன் முடிவடைந்தது. இந்த நிகழ்ச்சியை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார். 2017 முதல் 7 சீசன்களை தொகுத்து வழங்கிய கமல்ஹாசனிடமிருந்து பொறுப்பேற்ற பிறகு அவரது 2வது சீசனை இது குறிக்கிறது. தமிழ் சீசன் அக்டோபர் 5, 2025 அன்று 20 போட்டியாளர்கள் மற்றும் கூடுதலாக 4 வைல்ட் கார்டு உள்ளீடுகளுடன் தொடங்கியது. பல நாட்கள் உணர்ச்சி கொந்தளிப்பு மற்றும் சவாலான பணிகளுக்கு பிறகு கணேஷ், சபரிநாதன், விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் அரோரா சின்க்ளேர் ஆகிய 4 போட்டியாளர்கள் இறுதியாக இறுதிப் போட்டியை அடைந்தனர். சபரிநாதன் 2ஆம் இடத்தை பிடித்தார். விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் அரோரா சின்க்ளேர் முறையே 2வது மற்றும் 3வது இடத்தை பிடித்தனர். கிராண்ட் இறுதிப் போட்டி விஜய் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் செய்யப்பட்டது. இறுதிப் போட்டி இசை, நடனம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான உரைகளால் நிறைந்தது. வாரத்தின் தொடக்கத்தில் நாட்டுப்புற பாடகை கானா வினோத்குமார் பணப்பெட்டி படியை தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி ரூபாய் 18 லட்சத்தை வென்றார். திவ்யா கணேஷ் 2015ஆம் ஆண்டு தமிழ் சீரியலான கேளடி கண்மணி மூலம் தனது நடிப்பை தொடங்கினார். பின்னர் அவர் விண்ணை தாண்டி வருவாயா, லக்ஷ்மி வந்தாச்சு, பாக்யலட்சுமி, சுமங்கலி மற்றும் செல்லம்மா போன்ற பிரபலமான நிகழ்ச்சிகளில் நடித்தார். அவர் 2019இல் ஒளிபரப்பப்பட்ட பாக்யரேகாவுடன் தெலுங்கு தொலைக்காட்சியிலும் தோன்றினார். பிக் பாஸ் கன்னடா சீசன் 12ஐ வென்றார் கில்லி நடா. நடிகர் கிச்சா சுதீப் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் கன்னடா சீசன் 12இன் கிராண்ட் ஃபினாலே ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. கலர்ஸ் கன்னடத்தில் ஒளிபரப்பப்பட்டது. ஜியோ ஹாட்ஸ்டாரில் நேரடி ஒளிபரப்பும் நடந்தது. பிரபல பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாளர் கில்லி நடா கோப்பையையும் ரூபாய் 50 லட்சம் ரொக்க பரிசையும் புத்தம் புதிய மாருதி சுசுகி காரையும் வென்றார். செப்டம்பர் 25இல் வீட்டிற்குள் நுழைந்த 24 போட்டியாளர்களில் 6 பேர் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு வந்தனர். கோப்பைக்கான முதல் 6 ரன்னர்கள் அஸ்வினி கவுடா, தனுஷ் கவுடா, கில்லி நடா, காவ்யா ஷைவா, மியூட்டன்ட் ரகு மற்றும் ரக்ஷிதா ஷெட்டி. இறுதிப் போட்டியின் போது தனுஷ் முதலில் வெளியேற்றப்பட்டார். அதைத் தொடர்ந்து ரகு மற்றும் காவ்யா வெளியேற்றப்பட்டனர். வெற்றியாளர் அறிவிக்கப்படுவதற்கு சற்று முன்பே ரக்ஷிதா ஷெட்டி வெளியேறி முதல் ரன்னர் அப் ஆனார். வெற்றி பெற்ற பிறகு கில்லி நடா தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு அவர்களின் தொடர்ந்த சாதனைக்கு பிக் சல்யூட் கொடுத்தார். அவரது பயணம் ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. நடா முதலில் காமெடி கிலாடுகளு சீசன் 4 பிரபலமடைந்தார். அங்கு அவர் முதல் ரன்னர் அப்பாக முடிவடைந்தார். பின்னர் அவர் டான்ஸ் கர்நாடகா டான்ஸில் தனது பல்முக திறமையை வெளிப்படுத்தினார். சிறந்த பொழுதுபோக்கு விருதையும் வென்றார். நடிகர் தர்ஷனின் டெவில் படத்திலும் அவர் பணியாற்றினார். இது அவரை ஒரு நடிகராக மேலும் வளர வழிவகுத்தது.